தவக்கால பயணம் நாள் 7. கடவுளின் வார்த்தை நம் உள்ளங்களில் விதையாக விதைக்கப்பட வேண்டும். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளையெரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. எசாயா அதிகாரம் 55 இறைவசனம் 10. கடவுளின் வார்த்தை நம் உள்ளங்களில் விதையாக விதைக்கப்படுகிறதா? அது நம்மை மாற்றி வளர செய்யும் ஒரு பசுமையான நிலமாக உள்ளதா? தேவ வார்த்தை ஒரு உயிர் தொட்டு அது நம்மை உருவாக்கவும் வளர்ச்சியடையவும் செய்யும். நான் தினமும் கடவுளின் வார்த்தையை கேட்டு மனதில் வைக்கும் வரம் பெற்றிருக்கிறேனா? அது என் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா? தேவ வார்த்தை உங்கள் உள்ளத்தை காப்பாற்றும். அதில் நிலைத்திருங்கள், அது பலனை தரும்.